வணக்கம். 23,151 இன்னைக்கு டே லோ. இது 2 மாசத்தோட லோ. அதாவது ஏப்ரல் 8ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு லோயஸ்ட் லெவல் இன்னைக்கு மார்க்கெட்ல. பட் ஆனால் செகண்ட் ஆஃப் அப்படியே ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் நேத்தியோட மார்க்கெட் போலவே. நேற்று ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டல் என்னோட போஸ்ட் மார்க்கெட் அப்டேட் வீடியோவில் நான் ரொம்ப டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் இன்னைக்கு அப்படியே, ஏன்னா நேத்தியோட மார்க்கெட் ரெக்கவர் ஆனதுக்கு ஐடி ஸ்டாக்ஸ் தான் காரணம். இன்னைக்கு மார்க்கெட் ஃபால் ஆனதுக்கும் ஐடி ஸ்டாக்ஸ் தான் காரணம். ஏன்னா நேற்று 4% நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் பாசிட்டிவ். பட் இன்னைக்கு ஓப்பனிங்கில் நியர்லி 2 to 3% டவுனில் ஓப்பன் ஆன ஐடி செக்டார். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் மார்க்கெட் ரெக்கவர் ஆச்சு. பட் ஐடியில் ஒரு ஸ்மால் ரிலீஃப் இருந்தாலும் பட் நெகட்டிவாகவே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஐடி ஸ்டாக்ஸு நேற்று ஏன் இன்க்ரீஸ் ஆச்சு, இன்னைக்கு ஏன் ஃபால் ஆச்சு, ஓவரால் மார்க்கெட் ஏன் ரொம்ப ஒரு பேனிக் மோடில் மூவ் ஆகிட்டு இருக்கு, எஃப்ஐஎஸ் தொடர்ந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க, இதை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் இன்னியோட போஸ்ட் மார்க்கெட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வரப்போகிற அடுத்தடுத்த ட்ரேடிங் செஷனுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுங்கள். சென்னை ட்ரேடிங் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை ஈஸியாக லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். என்னோட ட்ரைனிங் செஷனுக்கான லிங்க் ஒவ்வொரு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் கொடுத்துருக்கேன். ஸோ வர சனிக்கிழமை காலையில் 10 மணிக்கு நடக்குது. இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கங்க. மார்க்கெட் அப்டேட், ஸ்டாக் நியூஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டோஜி டைப் பேட்டர்ன் டே சார்ட் கேண்டலில் நிஃப்டி ஃபார்ம் ஆயிருக்கு. ஓப்பன் ஆன ப்ரைஸுக்கு நியரில் முடிஞ்சிருக்கு. ஆனால் ஒரு பெரிய ஃபால்ல இருந்து இன்னைக்கு ரெக்கவரி, அதாவது டே லோல இருந்து 250 பாயிண்ட் கிட்ட நிஃப்டி ரெக்கவர் ஆயிருக்கு. ஆப்ஷன் பையருக்கான ஒரு மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மார்க்கெட் ஒன் சைட் மார்க்கெட் தொடர்ந்து கண்டினியூஸா இறங்குச்சு. செகண்ட் ஹாஃப்ல தொடர்ந்து கண்டினியூஸா ரெக்கவர் ஆச்சு. ஆப்ஷன் ரைட்டிங்கை விட, அதாவது இந்த ஸ்ட்ராடல் இல்லை ஸ்டாண்டல் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இதில் கிடைச்சிருக்கிற சக்ஸஸை விட ஆப்ஷன் பையருக்கான மார்க்கெட் இன்னைக்கு அப்படின்னு சொல்லலாம். இல்லை இன்னொன்று பேங்க் ஸ்டாக்ஸ், முக்கியமாக பேங்க் நிஃப்டி இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பையிங். பேங்க் ஸ்டாக்ஸ் தான் நிஃப்டி இன்னைக்கு ரெக்கவர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஏன்னா நேத்தியோட ஹையை உடைச்சி ஒரு லார்ஜ் புல்லிஷ் கேண்டலோட இன்னைக்கு பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. இதில் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது, நேத்தியோட லோவையும் உடைச்சிருக்கு, நேத்தியோட ஹையும் உடைச்சிருக்கு. இன்னைக்கு ஒரு லார்ஜ் வாலட்டைல் அப்படின்னு சொன்னா, ஏன்னா ஹைக்கும் லோக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 700 பாயிண்ட்ஸ் வந்து இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் லோக்கும் ஹைக்குமான ஒரு டிஃபரன்ஸ், அதாவது மோர் தென் 1% இன்னைக்கு வாலட்டைல் பேங்க் நிஃப்டியில் இருந்தது. நிஃப்டி க்ளோசிங்கில் 23,400க்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. இது வந்து ஒரு அகெயின் வீக் ஜோன்ல இருந்து இன்னைக்கு ஒரு கேப் டவுன் வீக் ஜோன்ல இருந்து ரெக்கவர் ஆகி மறுபடியும் நியூட்ரல் ஜோனுக்குள்ள மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ஸோ இதில் நம்ம பாஸ்ட் ரெக்கார்டை வச்சு பார்க்கும்போது இந்த லாஸ்ட் ஒரு 2 monthsல இந்த 23,000ன்றத ரொம்ப ஒரு குரூஷியல் லெவலாக தான் மார்க்கெட் வந்து தக்க வச்சிட்டு இருக்கு. ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, லார்ஜ் இன்வெஸ்டர்ஸ், டெய்லி ட்ரேடர்ஸ் எல்லாமே இந்த 23,000 தான் ரொம்ப ஒரு குரூஷியலாக ஃபாலோ பண்ணுறாங்கன்றது மார்க்கெட்டோட பிஹேவியரை வச்சு நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஷார்ட் டேர்ம் ஸ்விங் ட்ரேடிங் இது எல்லாமே ஒரு குரூஷியல் லெவல் அப்படின்னா 23,000 க்ளோசிங் பேசிஸில் நம்ம சொல்லலாம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நிஃப்டி 0.3% இறங்கியிருக்கு. ஆனால் பேங்க் நிஃப்டி அப்படியே ஆப்போசிட் ஜோனில் டர்ன் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா நியர்லி 0.9% கிட்ட பேங்க் நிஃப்டி இன்னைக்கு ரைஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 0.3%. இது வந்து ரொம்ப ரேர் சினாரியோ. ஏன்னா பேங்க் நிஃப்டி ஒரு பக்கம் மேலே போகுது, நிஃப்டி ஒரு பக்கம் கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. நான் க்ளோசிங் பேசிஸில் வச்சு சொல்கிறேன். ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே பேரலாக தான் இருந்தது. மார்க்கெட் 0.6% நிஃப்டி டவுன், 0.6 to 7% வந்து பேங்க் நிஃப்டி டவுன், இப்படி தான் இருந்தது. ஆனால் பேங்க் ஸ்டாக்ஸ் தான் நிஃப்டியை புஷ் பண்ணி கொஞ்சம் ரெக்கவரி பண்ணியிருக்கு. பாசிட்டிவாகவும் டேர்ன் ஆச்சு. பட் க்ளோசிங்கில் அந்த லெவல் தக்க வச்சுக்கல அப்படின்னு சொல்லலாம். 2 ஸ்டாக்கை தவிர்த்து மற்ற எல்லா ஸ்டாக்குமே பேங்க் நிஃப்டியில் இன்னைக்கு பாசிட்டிவ். இதில் ரொம்ப புஷ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்கவரிக்கான புஷ் அப்படின்னா ஃபெடரல் பேங்க், யூனியன் பேங்க், கனரா பேங்க், பிஎன்பி, எஸ்பிஐ. அதாவது நான் இந்த லிஸ்ட்டை படிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மோஸ்ட்லி பிஎஸ்யூ பேங்க்ஸ் தான் இன்னைக்கு பேங்க் நிஃப்டியை புஷ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மார்க்கெட் செகண்ட் ஹாஃப்ல ரெக்கவர் ஆனதுக்கு முக்கியமாக சடனாக ரெக்கவர் ஆனதுக்கு பேங்க் ஸ்டாக்ஸு காரணம். அப்போ பேங்க் ஸ்டாக்ஸ் ரெக்கவர் ஆனதுக்கு என்ன காரணம்? அதாவது ஒரு நியூஸ் மார்க்கெட்ல வந்தது, பட் இன்னும் அஃபிஷியலாக இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஃபாரின் இன்வெஸ்டர், ஃபாரின் பாண்ட் பையர்ஸ்க்கு வந்து இந்தியாவில் டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்கறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்ற ஒரு நியூஸ் வந்தது. இதில் பிஎஸ்யூ பேங்க்ஸுக்கு இது ஒரு பாசிட்டிவ். ரெண்டாவது, ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி மீட்டிங் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வெள்ளிக்கிழமை அதாவது நாளன்னைக்கு
இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இதுதான் பிஎஸ்யூ பேங்க்ஸ் ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. ஆனால் இருந்தும் 2 ஸ்டாக் இன்னைக்கு நெகட்டிவாக க்ளோஸ் ஆனதில் பார்த்தீங்கன்னா ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கும் எண்டிசன் பேங்க்கும் தான் இன்னைக்கு இறங்கியிருக்கு. இப்போ நிஃப்டி 50க்கு வரலாம். நிஃப்டி 50ல டாப் கெய்னர் அப்படின்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல், டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள். அதாவது மே மந்தோட ஆட்டோ சேல்ஸுக்கு அப்புறம் டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பாஸ்ட் ரெக்கார்டை வச்சு பார்க்கும்போது. அதே போல் மார்க்கெட் ஃபால் ஆகும்போது ஹெல்த்கேர் ஸ்டாக்ஸில் தான் டிஃபெண்டிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு கூட சொல்லலாம். மார்க்கெட்டை எப்போல்லாம் கரெக்ஷனில் ஃபால் வருதோ ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக சஸ்டெயின் ஆகும். அடுத்தது இண்டிகோ. இண்டிகோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு கவர்மெண்ட் கேபினட்டோட அப்ரூவல் ஏவியேஷன் செக்டாருக்கு ஒரு ரிலீஃப் கொடுத்துருக்குறாங்க. அதுதான் இன்னைக்கு இண்டிகோ நியர்லி 2% பாசிட்டிவ். வரப்போற அடுத்தடுத்த செஷன்லையும் நம்ம இண்டிகோ வாட்ச் பண்ணலாம். ப்ரோக்கரேஜ் அப்டேட்ஸ் வந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இதை தாண்டி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிஎஸ்யூ பேங்க், ஹெல்த்கேர் ஸ்டாக்ஸ் டாப் கெய்னர்ல ஆட் ஆயிருக்கு. இல்லை ஆட்டோவில் வந்து டாடா மோட்டார் வந்து இன்னைக்கு லீட் பண்ணியிருக்கு. இன்னொரு பக்கம் அகைன் மார்க்கெட் வந்து ரெக்கவரி இருந்தாலும் ஐடி ஸ்டாக்ஸோட ஃபால்னால கம்ப்ளீட்டாக பாசிட்டிவாக டர்ன் ஆக முடியல. டிசிஎஸ் தான் இன்னைக்கு டாப் லூசர், 8% மேலே ஃபால் ஆயிருக்கு. ஐடி ஸ்டாக்ஸு இந்த 2026 ஒரு மோசமான வருஷமாக இருக்கிறது தான் நம்ம பார்க்க முடியுது. முக்கியமாக இந்த ஏப்ரல் எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ ஐடி செக்டாருக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஆந்த்ரோபிக்கோட அந்த ஏஐ என்டர்பிரைஸ் வெர்ஷன் லான்ச் பண்ணது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. ஆனால் ஏப்ரலுக்கு அப்புறம் இந்த Q4ஓட ரிசல்ட்டு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இப்போதைக்கு என்ன ரெக்கவரி ஆனாலும் பட் மறுபடியும் பழைய இடத்துக்கு ஃபால் ஆகுதுன்றதை பார்க்க முடியுது. கடைசி லாஸ்ட் 5 ஸ்டாக் டாப் லூசர் நிஃப்டி 50ல டிசிஎஸ், டெக் மஹேந்திரா, எஸ்எல் டெக், இன்ஃபோசிஸ், விப்ரோ 5 to 6 ஸ்டாக் ரிட்டர்ன் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்ததுல பார்த்தீங்கன்னா ஐடிசி 2% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. எட்டர்னல், எல்என்டி, அதானி என்டர்பிரைசஸ் இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 1% கிட்ட இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. இதில் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது மிட் கேப்லையும் இன்னைக்கு வீக்னஸ் இருந்தது. பட் ஆனால் வோடஃபோன் ஐடியா இன்னைக்கு டாப் கெய்னராக 5% ஃபால் ஆயிருக்கு. ஜிவிடி அண்ட் டி 4% ஃபால் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்ஹெச்பிசியோட ஓஎஃப்எஸ் கவர்மெண்ட் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இதோட ரெஸ்பான்ஸு இன்னைக்கு இந்த ஸ்டாக் மோர் தென் 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ரோக்கரேஜோட அப்டேட் மேன்கைன் ஃபார்மா 3% பாசிட்டிவ். ஃபெடரல் பேங்க், இந்தியன் பேங்க், டாடா கம்யூனிகேஷன், ஏபிஎல் அப்போலோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு மிட் கேப்பில் பாசிட்டிவாக டர்ன் ஆயிருக்கு. நெகட்டிவ் சைடில் பார்த்தீங்கன்னா அகெயின் நிஃப்டி 50ல டாப் லூசரில் ஐடி ஸ்டாக்ஸ் இருந்த மாதிரி மிட் கேப்லையும் டாப் லூசரில் ஐடி ஸ்டாக்ஸ் தான். பர்சிஸ்டன்ட், கோஃபோர்ஜ், கேபிஐடி டெக்னாலஜி, எம்ஃபாசிஸ், டாடா எலக்ஸி இந்த ஸ்டாக்ஸ்லாம் இருக்கு. இன்னொரு பக்கம் பாலிசி பஜார் நியர்லி 4% கிட்ட இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸு மிட் கேப்ல, அதே மாதிரி ஸ்மால் கேப்லையும் பார்த்தீங்கன்னா டாப் லூசர்ல அதிகமாக லீட் பண்ணியிருக்கிற ஸ்டாக்கு ஐடி செக்டார்ல. இதை தாண்டி டாடா கெமிக்கல்ஸ், கிரெடிட் ஆக்சஸ், திரிவேணி டர்பைன், ஜேஎம் ஃபினான்ஷியல் இந்த ஸ்டாக்ஸ்லாம் 5% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. ஓலா எலக்ட்ரிக், ஏத்தர் எனர்ஜி அதாவது 6 to 9% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்மால் கேப்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்டம் இன்னைக்கு டர்ன் ஆயிருக்கு. இல்லை இன்னைக்கு மார்க்கெட்ல லைவ் மார்க்கெட்ல நடந்த ஒரு சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா நாளையோட மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னியோட மார்க்கெட் எப்படி இருந்தது, என்னென்ன நியூஸ்னால இம்பாக்ட் இருந்தது அப்படின்றத பார்த்துடலாம். ஆர்பிஐ அனௌன்ஸ் பண்ண ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் மார்க்கெட் புஷ் பண்ணிருக்கு. கேபினட்டோட 24,000 கோடி ரூபா ஹைவே ப்ராஜெக்ட், க்ரூட் ஆயில் மறுபடியும் 95 கிராஷ் ஆயிருக்கிறது. ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி மீட்டிங் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கிறது. இதெல்லாம் நம்ம மார்க்கெட்டுக்கான இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஐடி ஸ்டாக்ஸோட பிரச்சனை, செகண்ட் ஹாஃப்ல அதர் ஸ்டாக்ஸ் செக்டார்ல இருந்து ஒரு பவுன்ஸ் பேக். இது கொஞ்சம் ஸ்டேபிளைஸ் பண்ணியிருந்தாலும் நிஃப்டியில பெரிய டேமேஜ் இன்னைக்கு இல்லை அப்படின்னே சொல்லலாம். டிசிஎஸ் தான் இன்னைக்கு மோசமான ஃபால். அதாவது 2020 மார்ச் கோவிட் பேண்டமிக்ல வந்த கிராஷ்க்கு அப்புறம் ரொம்ப ஒரு மோசமான ஃபால் இன்னைக்கு கிட்டத்தட்ட 8%. மேபி கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல நிஃப்டி ஐடி இண்டெக்ஸோட ஃபாலுக்கு அப்புறம் மார்க்கெட் கேபிடலைசேஷன் லூஸ் ஆயிருக்கு. இன்வெஸ்டரோட வெல்த் எரேஸ் ஆயிருக்கு. மேபி அது 1.5 லட்சம் கோடி ரூபா கிட்ட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்னொரு பாசிட்டிவ் விஷயம்னா டிசிஎஸ் வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸோட பார்ட்னர்ஷிப் டீல் வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு மேபி ஒரு ரெக்கவரிக்கான ஒரு விஷயம். ஆர்பிஐயோட ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் தான் இன்னைக்கு மார்க்கெட்டை ரெக்கவர் ஆனதுக்கு இன்னொரு காரணம் கூட சொல்லலாம். என்ன நியூஸ் அப்படின்னா
ஃபாரெக்ஸ் ரிசர்வ் தொடர்ந்து குறைஞ்சிட்டு இருக்கு. இதை பேலன்ஸ் பண்றதுக்கு ஆர்பிஐ கிட்ட இருக்கிற கோல்டு ரிசர்வை செல் பண்ணி இதை வந்து மெயின்டைன் பேலன்ஸ் பண்றதுக்கான ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கிறதா மீடியால ஒரு நியூஸ் வந்தது. இந்த நியூஸ் தான் ஒரு பெரிய நெகட்டிவ் இம்பாக்டை கிரியேட் பண்ணிச்சு இன்னைக்கு மார்னிங்ல. பட் ஆனால் இது வந்து ஆர்பிஐ ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. கோல்டு ரிசர்வ் 880.52 டன் வந்து நாங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்கிறோம். அதாவது கோல்டு ரிசர்வ்ல எந்த சேஞ்சஸும் இல்லை, நாங்கள் செல் பண்ணல. ஸோ அதை பற்றின எந்த வந்திருக்கிற நியூஸ் எல்லாமே ஃபேக் நியூஸ், தவறான நியூஸ் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு விஷயம், ஃபாரெக்ஸ் ரிசர்வை காப்பாற்ற கோல்ட் செல் எதுவும் நடக்கலைன்றதையும் ஆர்பிஐ கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ். இதை தாண்டி கேபினட் பூஸ்டிங் தான் பெரிய அளவுக்கு ஒரு பாசிட்டிவ். ஏன்னா இந்த நியூஸ் ஆர்பிஐயோட அனௌன்ஸ்மெண்ட்டும் கேபினட்டோட அப்ரூவலும் நாளைக்கு மார்க்கெட்டை ஒரு பாசிட்டிவ் புஷ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுல வந்து 24,000 கோடி ரூபாய் கிட்ட ஹைவே ப்ராஜெக்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கானா, பீகார், ஒடிசா, மத்திய பிரதேஷ் இந்த ஸ்டேட்ஸ்க்கு வந்து அலோகேஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதுல வந்து ஒடிசாவுக்கு 8,300 கோடி ரூபா, தெலுங்கானாவுக்கு நியர்லி 7,600 கோடி ரூபா அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டாக்ஸுக்கு வரலாம். கன்கார்ட் பயோடெக் யூஎஸ்எஃப்டியோட அப்ரூவல் ரிசீவ் பண்ணியிருக்கிறது இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைட் மொமெண்டம். சோலார் கிளாஸுக்கு டியூட்டி இம்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டொமஸ்டிக் பிளேயர்ஸ்க்கு இது ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன். சுவிட்சர்லாந்து 2.0 திட்டம் அவங்களோட ஃபோர்காஸ்டிங் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவ். 266 கோடி ரூபா அளவுக்கு ஆர்டர் பவர் மேக் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. HBS யூகே கம்பெனியோட எக்ஸாவேரோட பார்ட்னர்ஷிப் இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ். நாட்கோ லூபின் யூஎஸ்எஃப்டியோட அப்ரூவல் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ ஈரான் மிடில் ஈஸ்ட் டென்ஷன் பிரச்சனை தான் மார்க்கெட்டை டிரைவ் பண்ணிட்டு இருக்கு லாஸ்ட் ஒரு 5 to 7 ட்ரேடிங் செஷனா. அகைன் ஈரான் வந்து மறுபடியும் அட்டாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா ஒரு நியூஸ். க்ரூட் ஆயில் மறுபடியும் எலிவேட் ஆயிருக்கு நேத்தியோட மார்க்கெட்டில் பார்த்தோம். ஸோ இப்போ நாளையோட மார்க்கெட்டுக்கு வரலாம். ஆர்பிஐயோட மீட்டிங், கேபினட்டோட அப்ரூவல், சர்வீசஸ் பிஎம்ஐ டேட்டா இன்னைக்கு வந்திருக்கிறது. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் க்ரோத் அவுட்லுக் டேட்டா இப்போ போஸ்ட் மார்க்கெட்டில் வரப்போகிறதா ஒரு நியூஸ் இருக்கு. ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக நம்ம பார்க்கலாம். இதை தாண்டி ஐடி செக்டார்ஸ் வந்து நாளைக்கு அகைன் வாட்ச் பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு ஒரு பெரிய ஃபால், இந்த ஃபால்ல இருந்து நாளைக்கும் கண்டினியூ ஆக போகுதா, இல்லை இங்கிருந்து ஒரு யூட்டர்ன் போட்டு ரெக்கவர் ஆக போகுதா, நேத்திலிருந்து இன்னைக்கு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆன மாதிரி இன்னைக்கு ஃபால்ல இருந்து நாளைக்கு ரெக்கவரி இருக்குமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். மெட்டல் செக்டார், ஐடி செக்டார் வாட்ச் பண்ணலாம். இதை தாண்டி ஸ்டாக்ஸ் செலக்டிவாக நம்ம கவனிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட ட்ரைனிங் செஷன் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை நடக்குது. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே போல் என்னோட டெலகிராம் குரூப்பில் நான் மார்க்கெட் அப்டேட்ஸ், ஸ்டாக் நியூஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இதை நீங்கள் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னாலும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.